அம்மனின் பரிபூர்ண அருள் இருப்பவர்களால் மட்டுமே இந்த வீடியோவை காண முடியும் என்றே எண்ணலாம். வருகிற வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி மே மாதம் வருகிற சித்ரா பௌர்ணமி மகா சக்தி வாய்ந்தது. அந்த நாளில் அம்மனுக்கு செலவே இல்லாமல் இந்த மாலையை மட்டும் அணிவித்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, சரும பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நாள்பட்ட பல தடைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் போக நல்ல மாற்றத்தை அளிக்கும். அப்படிப்பட்ட மாலையை பற்றி பார்க்கும் முன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தியே என கமெண்ட் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை நாள் என்றால் அம்மனுக்கும் சுக்கிர பகவானுக்கும் உகந்த நாளாகும். அப்படி வரும் நாளில் வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த இலையை மாலையாக செய்து அம்பாளுக்கு அணிவிக்கும் போது சகல தோஷங்களும் நீங்கும் என்பதே ஐதீகம். அப்படிப்பட்ட மாலை தான் வேப்ப மாலை. சாதாரணமாக எண்ணாதீர்கள், அது மகாசக்தியின் சொரூபம். இந்த இலையின் எப்பேற்பட்ட நோயும் தீர்க்கும் வல்லமை கொண்டதாக தான் இருக்கிறது. கசப்பு தான், ஆனால் நல்ல மருந்தாக செயல்படும். ஆக அந்த நாளில் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கும் வேப்ப இலைகளை சேர்த்து அதை ஒரு மாலையாக சேர்த்து அருகாமையில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று அம்மனுக்கு அணிவிக்க அம்மன் மனம் குளிர்ந்து மங்களங்கள் என்றும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். எந்த விதமான நோயும் உங்களை அண்டவே அண்டாது. அம்மனுக்காக இதை செய்து பாருங்கள். வாழ்வில் பல நல்லதுகள், நல்ல மாற்றங்கள் உங்களை நாடி வரும்.